அல்லேலூயா. 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 ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வரும் நாட்களை கர்த்தர் கிருபைகளை அதிகமாய் தந்து கர்த்தரை நடத்துவாராக. பிரியமானவர்களே, கடந்த சில மாதங்களாக ஒரு 6 மாதங்களாக வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக வருங்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் தெளிவாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நம்ம தந்து கொண்டிருக்கிறபடினாலே என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட தெளிவான ஒரு உபதேசம், தெளிவான காரியம். பைபிள் நமக்கு என்ன சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். கடந்த நாட்களில் பிரியமானவர்களே, சில வாரங்களாக ஒரு சபையினுடைய குணாதிசயம் என்ன, அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவருடைய மனைவி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவருடைய மனவாட்டி, கர்த்தருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அது எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நினைச்சேன். முதலாவது, கர்த்தரை அறிகிற அறிவு. என் ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவு சபைக்கு இருக்க வேண்டும். இந்த எல்லாத்தையும் அறிகிறோம். ஆண்டவரை குறித்த அறிவு, அந்த பரிசுத்தத்தை குறித்த அறிவு, வேதத்தை குறித்த அறிவு இன்னைக்கு நமக்கு இல்லை என்பதுதான் இன்னைக்கு சாத்தியக்கூறான ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஏற்கனவே சபையில சில காரியங்களை, சில உபதேசங்களை நாம் குழம்பி நிற்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வேதத்தை முதலாவது இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சபைக்கு நான் வைத்தேன். 4 சுவிசேஷங்களை மிக தெளிவாக நீங்கள் கற்று அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 4 சுவிசேஷங்கள் தான் இயேசு யார் என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறோம். அதற்கு பிற்பாடு பவுல் எழுதின நிருபங்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நமக்கு அதை காண்பித்துக் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கும். எனவே 4 சுவிசேஷங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏதோ ஒரு சுவிசேஷத்தை படித்துவிட்டு நான் ஆண்டுடைய வாழ்க்கை வரலாறை படித்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் 3 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்று சொல்லுகிற 3 சுவிசேஷங்கள் ஆண்டவராய் இயேசுவை மனுஷகுமாரனாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறோம். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். 4 சுவிசேஷங்கள் வித்தியாசமானது. இந்த 3 சுவிசேஷங்களும் ஆண்டவராய் இயேசுவை மனுஷகுமாரனாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறோம். இதுல முதலாவது ஆண்டுடைய வரலாறு எழுதுறது மார்க்கு. எனவே தான் மார்க்கு சுவிசேஷத்துல அவ்வளவு தெளிவான காரியங்கள் இருக்காது, சுருக்கமாக இருக்கும். ஆனா சில முக்கியமான தகவல்களை மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதை சற்று விரிவாக எழுதினது மத்தேயு. மார்க்கு சுவிசேஷத்தை நடந்த சில காரியங்களை தெளிவுபடுத்தி எழுதினது மத்தேயு. எனவே மார்க்கு சுவிசேஷத்தை விட ஒரு முன்னேற்றமான காரியத்தை மத்தேயு சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த 2 இல்லாத மிக தெளிவான தகவலை லூக்கா சுவிசேஷத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? லூக்கா ஒரு டாக்டர். அவர் ஒரு டாக்டர், மருத்துவ படிப்பு படித்திருந்தபடினாலே அவருடைய அந்த நாலேஜ், அந்த ஆய்வு, அதை எப்படி ஆராய வேண்டும், நடந்த காரியம் என்ன என்பதை அவர் அவருடைய சீசன் அல்ல, அதன் பிரியமானவர்கள் ஒரு டாக்டராக இருந்தபடினாலே அதற்குரிய சகல தகவலை அவர் அறிந்து அதை தெளிவாக அவர் எழுதின ஒரு புஸ்தகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் எழுதினார். அல்லேலூயா. அதுதான் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுக்கொண்டு அதிக தகவலை நமக்கு கொடுக்கிற ஒரு புஸ்தகம் இந்த 3 சுவிசேஷங்களும். ஆனால் என் ஆண்டவராய் இயேசுவை தேவகுமாரனாக நீங்க பார்க்கணும்னு சொன்னா
யோவான் சுவிசேஷத்தை படித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அங்க மட்டும்தான் யோவான் ஆண்டவராகிய இயேசுவை தேவகுமாரனாக சித்தரித்து அங்கே எழுதி கொண்டு போகிறதை நீங்க பார்க்க முடியும். நித்திய ஜீவனுக்கு எதுவான சகல வழிகளும் யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு போதித்த மனுஷனுக்குமான மனிதனாய் நமக்கு போதித்த போதனைகள் அவ்வளவும் மீதி 3 சுவிசேஷங்களே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. எனவே தான் ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். இரண்டாவது நான் சொன்னேன், ஒரு சபை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாம் வந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம நீங்களும் நானும் சபையில ஒரு நாளும் சேர முடியாது. கர்த்தருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை குறித்து சபையுடைய குணாதிசயங்களை 2வது குணாதிசயமாக அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். 3வதாக ஒரு சபையுடைய குணாதிசயம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை சபை வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுத்தேன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவர் நினைச்சோடு தரிசிக்க முடியாது. எனவே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த பரிசுத்தம் என்பது முடிவு கிடையாது. அது நம்முடைய மரண பரியந்தமும் நம்முடைய மரண நாள்களில் அது நடக்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சபையில் அறிக்கப்பட்டு அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுத்தேன். கழிந்த 2 வாரங்களாக அப்போஸ்தலர் 9:31 சில காரியங்களை 4 காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். 1, சபையிலே சமாதானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். 3வது, சபையிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். 4வது, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை சபை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை கடந்த 2 வாரங்களாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தினுடைய 2வது பகுதிக்கு நேராக நான் உங்களை கொண்டு போக நான் விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், கழிந்த நாட்களே குருமாயினுடைய சபையில் பேசும்போது ஒரு காலத்தை சொன்னாங்க, நம்ம சபை என்ன சபை எனக்கு தெரியாது, இந்த பேப்டிசத்தை குறித்து நீ பேசின வார்த்தை ஒரு சிலருக்கு அது முரண்பாடாக இருந்தது என்று சொல்லி குருமா என்னுடைய சபையில சொன்னாங்க. ஒரு சிலர் சொல்லுங்க, குறியா நைஸ் வச்சு பம்மாத்து வச்சு மழைக்கு பேசிட்டு போறான்னு சொல்லு. அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. விதைக்கிற வார்த்தை தெளிவாக இருக்கும். விதைக்கிற வசனம் தெளிவாக நீங்கள் அதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் 4 வாரங்களாக தெளிவாக நிலை நிறுத்தி அந்த வசனத்தை நான் கொண்டு வந்தேன். என்னைக்குமே பேப்டிஸை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது நான் உபதேசம் பண்ணவே இல்லை. நான் மறுபடியும் பேப்டிஸை எடுக்கக்கூடாது நான் பிரசங்கம் பண்ணல. ரட்சணிசனையும் பேப்டிஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு உபதேசம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. நல்லது. அதான் தெளிவா 2 நம்முடைய ஹேண்ட் புக் ஆஃப் டாக்டரின் புக்கு நான் கொண்டு வந்தேன். நம்முடைய கமிஷனர் எம்சி ஜேம்ஸ் அவர் எழுதின அந்த வாக்கியங்களை கொண்டு வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தினேன். ரட்சணிசனை ஒரு நாள் ஞானஸ்தானத்துக்கு தடை விதிக்கவில்லை. ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுங்கிற வாக்கியம் நம்ம ரட்சணிசனை வரலாற்றில் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு அதை எடுக்கும்படியாக அவர் கட்டளை கொடுத்தார் மத்தேயு 28வது அதிகாரத்துல. எனவே பேப்டிசம் எடுக்கக்கூடாது என்பது இந்த போதனை அல்ல, எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது என்னுடைய போதனை. அல்லேலூயா. நம்முடைய ரட்சணிசனம் அதுதான் சொல்லுது. முதல்ல ரத்தத்தினாலே பரிசுத்தமாகும். ரத்தத்தினாலே பரிசுத்தமாகிற அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால தெளிவா சொன்னேன், பேப்டிசம் என்பது நல் மனசாட்சி உடன்படிக்கை, ரத்தம் என்பது நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. நாம் நித்திய உடன்படிக்கைக்குள்ளே நம்முடைய உபதேசம் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய ரத்தம் அக்னி, நம்முடைய ரட்சணேஸ்வரனுடைய அந்த உபதேசம் என்ன என்கிற தலைப்பில் நான் பேசும்போது உங்களுக்கு தெளிவாக நான் கொண்டு வந்தேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது பெரியமானவர்களே, நன்மை பேசுகிற உபதேசம் இல்ல, தெளிவான உபதேசம் தான் நான் சபைக்குள்ள வைத்தேன். அது எந்த மாற்று கருத்து இல்லை. எப்படி உங்களுக்கு இருக்குமானா, யூடியூப்ல போய் என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்க. நான் பண்ணது நம்ம குரூப்ல கிடக்கும், நீங்க போய் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த உபதேசம் தெளிவான ஒரு உபதேசமாக இருக்கும். அதனால நான் சொல்றேன், ஏன்னா நான் திரும்ப உங்களுக்கு அந்த சத்தியத்தை கொண்டு போய் பரிசுத்தத்துடைய 2வது காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன் என்று
உங்களுக்கு அது தெளிவாக புரியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வாசிக்கலாம். முதலிருந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க எல்லாரும் எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்துக்காங்க. இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்காங்க. பைபிள் கண்டிப்பா தெரியணும். அதனால நடுவி பேசுற உபதேசம் இல்ல, தெளிவான உபதேசம். வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் 2 காரணம் சொன்னான். 1 மேகத்தின் கீழாய் இருந்தார்கள். 2வது சமுத்திரத்தின் வழியாக என்ன செய்தாங்க? நடந்து வந்தார்கள். அடுத்த வசனம், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ண அண்ணன் சொல்றாரு. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானம், பழைய பாடசாலை ஞானஸ்நானம் எடுத்துக்கா இல்லையா? எக்தது புறப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கா இல்லையா? சரி, யோவானுடைய உபதேசம் என்ன? எனக்கு பின் வருவார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு நான் மனம் திரும்புதலுக்கு உங்களுக்கு ஞானஸ்தானம் வருங்க. அப்ப தன்னை ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். ஆண்டவராய் இயேசு வரும்போது பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இது யார் கற்றுக் கொடுத்தது? யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை. அப்போ அங்க அக்கினி ஸ்தம்பம் என்று ஒன்று இருக்கிறது. மேகத்தை ஆண்டவர் தெளிவா சொன்னார், பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும். அப்ப அக்கினி ஸ்தம்பம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அபிஷேகம் தான் ஜனங்கள் பெற்றார்கள். அதனாலதான் 2 காரணம் சொல்றான். மேகஸ்தம்பத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க, தண்ணீர்னாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. பைபிள் சொல்லுதா இல்லையா? 2 பேப்டிஸ்ட் யோவான் சொன்ன உபதேசத்தை சொல்லுதா இல்லையா? 2 விதமான பேப்டிஸ்ட் அவங்களுக்கு என்ன செய்யுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்தது. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம். அதான் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். எடுத்தாங்க. அடுத்து என்ன சொல்லுது? எல்லாரும் ஒரே ஞான திருவிருந்து, ஒரே ஞான போஜனம் புசித்தார்கள். அடுத்து எல்லாரும் ஒரே ஞானபானத்தை, அதான் அப்பமும் ரசமும் திருவிருந்துல பங்கெடுக்கிறவருக்காக இந்த போஜனமும் தண்ணீரும். அடுத்தது எப்படி? அவளோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த ஞான கண்மலை அந்த கிறிஸ்துவுடைய சரீரத்திலேயோ ரத்தத்தில் அவங்க பங்கெடுத்துக்காங்க இல்லையா? அந்த கண்மலை கிறிஸ்து சொல்றதா இல்லையா? அப்ப அவங்களோடு போன கண்மலையாக இயேசு அந்த ஞான போஜனத்தை, கிறிஸ்துங்கிற ஞான போஜனத்தை அவங்க புசித்தாங்க. அவருக்குள்ள இந்த புறப்பட்ட ஞான கண்மலை நீரூற்றி அடைச்சதாங்க. அவர்கள் குடித்தார்கள். அப்ப எனது தண்ணீரால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மேகத்தினால அக்கினி ஞானஸ்நானம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. திருவிருந்தில் அவங்க நினைச்சிருக்காங்க, பங்கெடுத்திருக்கிறாங்க. பைபிள் பவுல் அடுத்தது வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்தவங்க எல்லாரும் என்ன செய்யல? தேவன் எல்லாமே பிரியமா இருக்கல. எல்லாரும் காணானவர்கள் என்ன செய்யல? ஆனா இன்னைக்கு உபதேசம் என்ன? எடுத்தவெல்லாம் பண்றதுக்கு அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அங்கதான் அவர் கேள்விக்குரிய வச்ச. எடுத்தவெல்லாம் பல்லத்து பண்ணணும்னா ஆண்டவர் பவுல் அளவுல சபைக்கு எழுதுனா, நீ பிராக்டிஸ் எடுத்தாலும் பல்லத்து போக முடியாது, நீ திருவிருந்து எடுத்தாலும் பல்லத்து போக முடியாது, அக்னி ஸ்தம்பமே மேல இறங்கி அவையோட அபிஷேகம் தான் பல்லத்து போக முடியாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் பல்லத்து போக முடியும். அதுதான் உபதேசம். ஏன்னா பவுல் எழுத பாருங்க, எல்லாம் இருந்து அந்த ஜனங்களுக்குள்ளால என்ன இருந்துச்சு? நான் திரும்ப தான் சொன்னேன். தன்னைதான் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. மேக ஸ்தம்பத்துடைய ஞானஸ்நானம் இருந்தது. பிரியமானவர்களே, திருவிருந்து ஆராதனை எடுத்திருந்தாங்க. கிறிஸ்துவோடு கூட பங்கு இருந்தாங்க. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் அவர்களுக்கு இருந்தது. எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனா எல்லாருமே தேவன் பிரியமா இருந்தது இல்லை. காரணம் என்ன? கீழே வாசிக்கிறோம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொருளாதார இச்சியாதவர்களுக்கு
பாவ ஈர்ச்சி அவர்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா உள்ள சுத்தம் இல்லை. அடுத்ததான் இருக்கிறது. ஏன் கர்த்தர் பிரியமா இல்லை? ஏன் அவங்களால கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல? ஏன் அவங்களால கானானுக்குள்ள போக முடியல? அதான் நான் சொன்னேன், சுத்த இருதயம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். சுத்த இருதயம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. நீங்க என்ன அபிஷேகம் இருக்கலாம், அதான் நான் அடிக்கடி சொன்னேன். நீங்க அபிஷேகம் அந்நிய பாஷை பேசலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், திருவிருந்து எடுத்திருக்கலாம், எல்லாம் எடுத்திருக்கலாம், ஆவில நம்பி ஜெபம் பண்ணலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனா உள்ள அழுக்கு இருந்தா பரலத்துக்கு போகவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால நான் சொல்லுவேன், அடுத்தவனை குறை என்ன செய்யுங்க சொல்லாதே, முதல்ல உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க அதான் பவுல் அதான் திரும்ப எடுத்து அவங்களுக்குள்ள இந்த ஏன் போகல இச்சை நாவியவர்களுக்குள்ள இருந்தது. அடுத்தது என்னது? 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களுமாக. என்ன ஆராதனை? யாருக்குள்ள இருந்துச்சு? யாருக்குள்ள இருந்துச்சு? ஞானஸ்தானம் எடுத்தவனுக்குள்ள இருந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ள இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க தெளிவா போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருந்துச்சு. திருவிருந்துல பங்கெடுக்கவனுக்கு என்ன இருந்துச்சு? விக்கிரக ஆராதனை. கத்தனை எல்லாரும் அடிச்சு நொறுக்கினார். அடுத்தது அவங்களுக்குள்ள இருந்தது, அவளுக்கு சில வேசித்தனம் பண்ணினார்கள். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல நானும் வேசித்தனம் பிரியமான வேசித்தனத்தில் ஆவியவர்களுக்குள்ள கர்த்தர் நிர்மூலமாக்கிறார். அடுத்தது 9வது வசனம், அவர்கள் சில ஆண்டவராகிய இயேசுவை பரீட்சை பார்த்தார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நானும் ஒரே ஆண்டவர் ஒரே பரீட்சை பார்க்கணும், ஒரே டெஸ்ட், ஆண்டவர் விரோதமான காரியம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தவரை மனாந்தரத்தில் அழைத்தார். அடுத்தது நடக்குது 10வது வசனம், அவர்கள் சிலர் முறுமுறுத்து முறுமுறுப்பினார். ஒரே முறுமுறுப்பு, குடு 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 குடு. கர்த்தர் அழிச்சு போடுவார். கர்த்தர் அழிச்சு போடுவார், நோய்க்கு போடுவார். அதான் உபதேசம். ஒரே குடு 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 குடு. அவரு சிலர் முறுமுறுக்கிறதுனா புழுகுடன் வருதுன்னா அவர் உரைக்கிறாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் காரியம் எப்பெல்லாம் பிரியமான தேவன் சாதி அப்பெல்லாம் முறுமுறுக்காங்க. மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. ஒரு தடவை கத்த விடாது. அவங்க நினைச்சாங்க, நாங்க மோசைக்கு விரோதம் எடுப்போம். கத்த சொன்னார், உனக்கு விரோதம் இல்லை, எனக்கு விரோதம் தான் கத்த சொன்னார். அலேலூயா. அதான் கர்த்தர். அலேலூயா. அதுதான் கர்த்தர். அப்படிதான் நான் சொன்னேன், முதல்ல உங்களுக்கு தேவை பரிசுத்தம். அலேலூயா. பரிசுத்தம் இல்லாம எந்த காரியத்தை ஈடுபட கூடாது. ஈடுபட்டா கர்த்தர் நொறுக்கப்படுவார். அதுதான் நான் ஆரம்பத்தில் தெளிவான சொன்னேன். ரெச்சனேசனை எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ரெச்சனேசனை உபதேசம் நமக்கு இல்லை. ஒருவேளை ஊழியக்காக சொல்லிக்கலாம், ரெச்சனேசனை சட்டம் அப்படி சொல்லுங்க. நல்ல தெரிஞ்சவங்க அதை சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நம்முடைய சவிஷானம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனால் பிரியவன் நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா ஒண்ணு எடுக்கிற கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறான். எடுக்கணும்னு சொன்னா பரிசுத்தம் இருக்கணும். அலேலூயா. இல்லைன்னா உள்ள போக கூடாது. அதுதான் நம்முடைய உபதேசம். அலேலூயா. ரத்தம் அதனால முதல்ல சுத்திகரிக்கப்படும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். கடந்த புதன்கிழமை நான் பேசும்போது ஒரு வார்த்தை நான் பதிவிட்டு கொண்டு போனேன். என் ஆண்டவராகிய இயேசு கூட பரிசுத்தத்தை மேற்கொள்ள, அவரால் பரிசுத்தமா இந்த உலகத்தை வாழப்படியாக பிசாசுடைய கிரிகளை மேற்கொள்ள அவருக்கு அபிஷேகம் மட்டும் போதாது, வல்லமையும் அவருக்கும் தேவைப்பட்டது. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. உபதேசம் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். என்ன குழப்பம் வந்தா நம்ம பண்ண முடியாது. இயேசு பேப்டிஸ்ட் எடுக்கிறாரு. பரிசுத்தாவை நம்ம ஆவிக்குள்ள நினைச்சாரு. அவ இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா? இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவர் இறங்கினாரா இல்லையா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா? ஆனா இந்த உலகத்தை ஜெயிக்க
ஜெயிக்கலாம் அவருக்கு வல்லமை தேவைப்பட்டது. அல்லேலூயா. வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். எதனால அபிஷேகம்? பரிசுத்த ஆவி வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சொல்லி தந்தார். அப்போ மத்தேயு 3வது அதிகாரத்தில் ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பெருமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் இயேசு மேல் இறங்குகிறார். மத்தேயு 4வது அதிகாரத்திலே அவர் வனாந்தரத்தில் போய் 40 நாள் காத்திருக்கிறார். 40 நாள் முடிந்தோட பிசாசு சோதிக்கிறான். அந்த பிசாசு வல்லமையை மேற்கொள்ள அவருக்கு வல்லமை தேவைப்பட்டது. அப்ப 40 நாள் எதுக்காக இருந்தாங்க? தேவனுடைய வல்லமைக்காக காத்திருந்தார். தேவனுடைய வல்லமை அபிஷேகம் மட்டும் போதாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், கர்த்தரை நிரப்பி வச்சிருக்கிறாரு, எல்லா கிரியைகளும் தந்திருக்கா சொன்னா பள்ளத்து போக முடியாது. உலகத்தை மேற்கொள்ள பரிசுத்தமை வாழ நமக்கு தேவை வல்லமை. அதுதான் நம்ம சொல்றோம், பரிசுத்த அக்கினி தேவை. அதுதான் நம்முடைய உபதேசம். அது மறந்து விடக்கூடாது. அதுதான் சொல்றோம், அபிஷேகம் போதாது, அக்கினி தேவை. சாத்தானி கோட்டை தவிர்க்க அக்கினி தேவை. அந்தகார கிரியைகளை மேற்கொள்ள அக்கினி தேவை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா அக்கினி தேவை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மட்டும் போதாது, வல்லமை நமக்கு வேணும். அதனாலதான் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் அதுதான் உபதேசம். இதைத்தான் 4 வாரம் பேசுறேன். ஆனாலும் இது ஒரு சந்தேகம். பிரியமானவர்களே, பரவாயில்ல, இன்னொரு வசனம் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருடைய முதல் பிரசங்கம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம்? யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம்? இயேசு கற்றுக் கொடுத்து என்ன சொன்னாரு? மத்திய 28வது அதிகாரத்துல இப்பதான் ஒரு குழப்பம். மத்திய 28வது அதிகாரத்துல இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன? வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரு? பிதா குமாரன் பேப்டிசம் எப்படி கொடுக்கணும்? பிதா குமாரன். இங்க பேதுரு என்ன சொல்லலாம்? பேதுரு என்ன சொல்லலாம்? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தால ஞானஸ்நானம் கொடுத்தது. நல்ல புரிஞ்சுங்க. இதைத்தான் கிறிஸ்துவின் சபையா ஒரு கூட்டம் இருக்குது. கிறிஸ்துவின் சபையான்னு சொல்லி சபை இருக்குது. அந்த சபைக்குள்ள நீங்க போனீங்கன்னா கை தட்ட மாட்டாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. கை தட்டல், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பது, பிரியமான டாம்பரின் வடிப்பது எல்லாம் விசுவாசனுடைய கிரியை. நீ கிறிஸ்துவ சபையா இருப்பாங்கன்னு சொன்னா நீ அவங்க கேட்டு வர சொல்லுவாங்க. மியூசிக் வாசிப்பது சாத்தானுடைய கிரியா. மியூசிக் போட மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறோம். அவங்க எந்த ஒரு வார்த்தைகளை அவங்க வாசிக்க மாட்டாங்க. அது சாத்தானுடைய கிரியை என்பது அவருடைய உபதேசம். அந்த கிறிஸ்துவின் சபையார் இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்களே தவிர பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்நானம் செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பேதுருடைய உபதேசம் என்று சொல்லி அவர்கள் அதை பயன்படுத்த நீங்கள் மறைந்து கொள்ள முடியும். ஆனா பேப்டிசத்துக்கு முன்னால பேதுரு சொல்ல ஒரு காரியம், மனம் திரும்ப. மனம் திரும்ப, மனம் திரும்பினது படம் பேப்டிசம். அதுக்கு பிற்பாடு வர்றாங்க. இதுதான் பேதுருடைய முதல் பிரசங்கம். புதிய ஏற்பாட்டு முதல் பிரசங்கமே மனம் திரும்ப, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், அபிஷேகத்தை ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள். அதனால நான் தெளிவா சொன்னேன், பேப்டிசத்தை நான் தடை செய்யவில்லை, எடுக்கக்கூடாது என்ற உபதேசம் அல்ல. ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஞானஸ்நானத்துக்குள்ளே நீங்கள் போவது பிரியமானவர்களே, அது பரிசுத்தத்தை சீர்குலைக்கிற ஒரு காரியமாக இருக்கும் என்பது முதலாவது
சரி, ஆண்டவர் ஏன் பரிசுத்தத்தை விரும்புகிறார்? ஏன் மனம் திருமணியா பரிசுத்தத்தோடு நம்ம அதை அனுசரிக்க வேண்டும்? ஏன் பரிசுத்தத்தை கர்த்தருக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்? அந்த பரிசுத்தத்தை 2வது பகுதியினுடைய 3 காரியங்களை நான் காண்பித்துக் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். ஒரு 3 சம்பவங்களை புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால், பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆராதனைக்கு முன்பதாக பரிசுத்தம் தேவை. ஆண்டவரை தரிசிப்பதற்குமாக பரிசுத்தம் தேவை. ஆண்டவருடைய அற்புதத்தை காண சொன்னால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை வீணான ஆராதனை என்பதை மறந்து விடக்கூடாது. முதலாவது, கர்த்தரை தரிசிக்க பரிசுத்தம் நமக்கு தேவை. வாசிக்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம். யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். யாத்திராகமம் 19-20வது அதிகாரத்துல கர்த்தர் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். 10 கட்டளைகளை கற்றுக் கொடுக்கிறார். 20வது அதிகாரத்துல கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலை மேல் மலை அடிவாரத்தில் வந்து நிற்கும் போது கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்னைக்கு விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்துக்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப மோசேயோடு பேசுறார். நான் உன்னோட பேசுறேன், ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும். நான் உன்னோடு கூட பேசுற வார்த்தையை ஜனங்கள் கேட்டு ஜனங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும்படியாக நான் கார் மேகத்தை வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் வருவேன், உன்கிட்ட வருவேன், நான் உன்கிட்ட வருவேன் கர்த்தர் சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களுக்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவரை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவுள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையிலே இறங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையிலும் ஜனங்கள் கர்த்தரை கண்டதில்லை. இதுவரையிலும் கர்த்தர் மோசேயோடு ஆரோனோடு தான் கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசின வார்த்தையை பார்வோனிடத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஜனங்கள் நடுவில் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய மகத்துவங்களை எகிப்து தேசத்திலே அவர்கள் கண்டார்கள். அது தூரத்திலிருந்து அவர்கள் அதை காண்கிறவர்களாக இருந்தாலே தவிர இதுவரையிலும் கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கும் சொல்லி அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. இதுவரையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இருக்குது அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இப்பொழுது சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்து அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். மோசேக்கு சொன்ன ஒரு காரியம், நான் வருவேன், கர்த்தர் பக்கத்துல வருவேன், ஆனா ஜனங்களுக்கு நான் பிரத்யட்சமாய் வெளிப்படுவேன். அந்த சொன்ன காரியம் தான் ஜனங்களுடைய சமூகத்தில் 16 வருஷம் கடைசி சொல்ல பாருங்க, நான் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாக சீனாய் மலையில வந்து இறங்குவேன். அல்லேலூயா. உனக்கு மட்டும் இல்ல, ஜனங்கள் எல்லாரும் என்ன நிச்சயமாக பார்ப்பாங்க. பிரத்யட்சமாய் நான் வருவேன். இதுவரை பார்க்கல, என்ன பார்ப்பாங்க. ஆனா என்ன பார்க்கணும்னு சொன்னா 3 நாள் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். மோசே பார்த்தான்னு வச்சாங்க. அதான் 10வது வசனம் சொன்னேன், இன்னைக்கு நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு என்ன செய்யணும்? 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டார். பரிசுத்தம் 3 நாள் பரிசுத்தமா இருக்கும். அதனால புதிய ஏற்பாடு சொல்லுவது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தரை பார்க்கணும்னு சொன்னா பரிசுத்தம் வேணும். சடங்காச்சாரம் அல்ல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நம்ம தெளிவு பார்க்கிறோம். அந்த பரிசுத்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் தெளிவா சொல்ல 15வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் ஜனங்களை தோக்கி 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருங்கள். கட்டின மனைவிட கூட சேரக்கூடாது. அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்.
இடத்துல அவன் பிரவேசிக்க கூடாதுன்னு கத்தர் அந்த அளவுக்கு புருஷனும் மனைவி பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கத்தர் விரும்புகிற பரிசுத்தம் அதுதான். நான் ஜனத்தின் நடுவில் வெளிப்படுவேன். என் ஜனங்களை பிரத்யட்சம் என் ஜனம் என்னை காணும். நான் நடத்துகிற ஜனம் என்னை காணும். அந்த ஜனங்களை நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஆனால் 3 நாள் பரிசுத்தம். கத்தர் கடுமையான பரிசுத்தத்தை கத்தர் 3 நாள் அளவும் தன் மனைவிடத்தில் ஒருவனும் பிரவேசிக்கப்படாது. கத்தர் விரும்புகிற பரிசுத்தம் அதுதான். அதனால்தான் பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்தத்தை அவர் மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் தீட்டுப்படுத்தக்கூடாது. தேவ சமூகம் வரும் நம்முடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது. எனவே தான் இந்த வசனத்தை வச்சுதான் இன்னைக்கு அநேக சபைகளில் வெள்ளி சனி 2 நாள் உபவாச ஜெபம் நினைச்சுதாங்க நடந்துட்டே இருக்கிறாங்க. 2 நாள் உபவாச ஆராதனை நடத்தி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நினைச்சாங்க ஆராதிக்கிற சபையை அவர் மாறிக்கொண்டு ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டாம். கர்த்தரை ஆராதிக்க வருவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. தெய்வ சார்ந்தவர்னா பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த அதே அதிகாரத்தை கதை சொல்றாரு. 2வது கதை சொல்லும் போது சீனாய் மலையை அந்த ஜனங்கள் தொடவே கூடாது. வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அதை அடிமானத்தை தொடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது அவருக்கு சொல். மலையை தொடுகிற எவனும் நிச்சயமாய் கொள்ள. கர்த்தர் சொன்ன பரிசுத்தம் எவனும் மலையை தொடக்கூடாது. மோசை மட்டும்தான் மலைக்கு மேல போக அதிகாரம் உள்ளவனாக இருந்தாங்களே. மோசை மட்டும்தான் மலைக்கு போக அதிகாரம். அதனால தான் 10 ஆசரிப்பு கூடாத அந்த ஆராதனை முறைமை கொண்டு வரும்போது கர்த்தருடைய பர்வதம் பலிபீடத்தில் ஏறுகிற அதிகாரம் பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் கத்தை கொடுத்து வைத்திருந்தார்களே. வேற எல்லாரும் உள்ள போக கூடாது. இதுதான் பிரதான ஆசாரியனுடைய இடம். மலைக்கு ஆண்டவர் மோசைக்கு மட்டும்தான் மலையில ஏறி வர கட்டளை கொடுத்தார். மோசை மட்டும்தான் அந்த சீனாய் மலை இறங்கினா. ஆனா ஜனங்களுக்கு ஒரு எல்லை வைத்தது. எல்லையை தாண்டி ஜனங்களோட உள்ள வர கூடாது. எல்லையை தாண்டி ஜனங்கள் உள்ள வரக்கூடாது. ஜனங்களுக்கு எல்லையை கத்த குறித்து வைத்திருந்தார். மலை மேல ஏறக்கூடாது. மலை அடிவார்த்த கூட அந்த ஜனம் தொடரக்கூடாது. அவர்களுக்குள்ள எல்லை குறித்துக்கிற அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் சொன்ன. அப்ப கர்த்தரை தரிசிக்கணும் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். 2வது கர்த்தருக்கு வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தை நம்ம அற்புதத்தை அடையாளத்தை நம்ம பெற்றுக்கணும்னு சொன்னா என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். யோசுவா 3வது அதிகாரம். யோசுவா புத்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிகள் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இப்ப இஸ்ரவேல் ஜனம் தடையாக இருப்பது யோர்தான். கானானுக்கு பிரயாணப்படணும். கானானுக்கு பிரயாணம் யோர்தான் தடையாக இருக்கிறது. இப்ப யோர்தானை தகர்க்க வேண்டும். யோர்தானை கர்த்தர் தகர்த்து எறிய வேண்டும். யோர்தானை தகர்க்கணும்னு சொன்னா கர்த்தருடைய ஆளுகை அங்கே இறங்கி வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கணும். நேற்று வீட்டுக்குள்ள ஆகணும்னு சொன்னேன். பிரியமானவர்கள் ஒரு காரணத்தை தெளிவுபடுத்தினேன். கர்த்தர் செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்பதாக அக்னி ஸ்தம்பமாக இருந்து ஜனங்களை ஒன்றில் நடத்தின ஆண்டவர் இப்ப ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் மோசேயுடைய கர்த்தர் ஒரு கோலை கொடுத்து அதை செங்கடலை நீட்டி ஆளுகையை செங்கடலை செலுத்துன்னு சொல்லிட்டு கர்த்தர் அப்படி பின்னால வந்து அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்தார். அக்னி ஸ்தம்பம் கதை. இப்ப யோர்தானை பாருங்க. யோர்தானை இப்ப கடக்கணும். செங்கடலை கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை எழுதுமா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்ப யோர்தானை கடக்கணும்னு சொன்னா வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கான பாடுகள் கவலைகள் எதுவும் அந்த போராட்டங்களை நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய
செய்வார் என்று சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டபடினால கர்த்தர் யோர்தானை கடக்கிற ஒரு பெரிய கிருபையை இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் கொடுத்து ஜனங்களை கத்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், கர்த்தரை தரிசிக்கணும், என்ன வேணும்? பரிசுத்தம் இருக்கணும். அற்புதத்தை காண சொன்ன வாழ்க்கை என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். மூன்றாவது கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு ஆராதனை செலுத்தன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தன்னு சொன்னா எனக்கு இந்த மெசேஜ் அதை ஆராதனை கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா செய்தி நான் வித்தியாசமான கொண்டு போக விரும்பினேன். இன்னைக்கு புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தரை நீங்களான புத்தியோடு ஆமையோடு ஆராதிக்கணும்னு சொன்னா பவுல் சொல்ல ஒரு காரியம், முதல்ல உங்க சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. என் சரீரத்தை நான் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்காம நான் செலுத்துகிற ஆராதனை வீணான ஆராதனையாக இருக்கும். மத்திய 15வது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு சொன்னார், உதடுகளினாலே என்னை ஆராதிக்கிறாங்களே தவிர உள்ளத்திலும் எனக்கு தூரமா இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு ஜனம், என் சமூகத்துக்கு ஜனம் கர்த்தர் ஆண்டவர் உள்ள திரைகளை ஆராய்ந்து அறிகிறவனுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவன் நம்முடைய இருதயங்கள் ஆராய்ந்தது. கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். ஆலயத்து வருது ரெண்டே காரணம், கர்த்தருக்கு ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தை கேட்கணும் ஆலயம். அப்ப தேவனை ஆராதிக்க ஆலயத்துல நம்ம கால் வைக்கிறோம். ஆலயத்தை வருகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவங்க உதவிகளை ஆராதிக்கிறாங்க தவிர உள்ளத்துல எனக்கு தூரமா இருக்கிறாங்க. ஏன்? என்ன சரீரத்தை பரிசுத்தமா எனக்கு என்ன செய்யல, அவங்க தரல நினைச்சு கருத்து பேசுறாங்க. அவங்க சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக எனக்கு அவங்க தரல. அங்க உள்ளத்துல எல்லாம் அழுக்கு இருக்குது, உள்ளத்துல எல்லாம் அங்க பிரியமான தேவனுடைய பிரியமில்லாத காரியம் இருக்குது, உள்ளத்துல அவ்வளவு அக்கிரமத்தை என்ன இருக்கிறது, உள்ளத்துல அவ்வளவு அக்கிரமான சிந்தனை இருக்கிறது. அதோடு சேர்ந்து ஆராதிக்கு வந்திருக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் போகும்போது அவரை சுத்தி 4 கூட்டம் இருக்கும். 4 சுவிசேஷ வச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ, அவர் எங்க உபதேசம் பண்றாரோ, எங்க கர்த்தருடைய வார்த்தை பயந்து அவரை சுத்தி ஒரு 4 கூட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். என்ன கூட்டம் தெரியுமா? ஒன்று அற்புதங்கள் அடையாளங்களுக்காக அவரை சுத்தினாங்க. அல்லேலூயா. அவருக்கு தேவை அற்புதமும் வேற ஒன்றும் தேவையில்லை. ஒரு தேவையில்லை. அற்புதங்கள் அடையாளம் ஆண்டவர் தேடுற ஒரு கூட்டம், ஒரு கூட்டம். 2வது கூட்டம் சுமத்து பானை கூட்டம். சாப்பாட்டுக்காக ஆண்டவரை தேடின ஒரு கூட்டம். எங்க போனா சோறு கிடைக்காது. இன்னைக்கு பார்த்தா நான் சோறு இல்லாத கூட்டம். சோறு போடலையா கோயிலுக்கு வர மாட்டாங்க, சோறு போட்டா கோயிலுக்கு வருவாங்க. அவங்க ஆண்டவர் ஆராதிக்க வரல, எதிர்பார்க்காங்க சாப்பாட்டுக்கு. அதுக்குன்னே ஊழியர்களை சோத்தை கொடுத்தே கூட்டத்தை சேர்க்கணும். நல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் அதை தேடி அனுக்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்க போகல. அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா எங்க கூட்டம் போகாது. இதெல்லாம் இயேசுவோடு இருந்த கூட்டம். அன்னைக்கு உள்ள அனுபவத்தை தான் நான் சொல்றேன். ஒன்று அற்புதங்கள் அடையாளங்களுக்கு ஆண்டவர் தேடிச்சு, என்னுடைய சுவாத்துக்காக ஆண்டவர் தேடிச்சு. என்னோட என்ன தெரியுமா? அவர் என்ன பேசுற குற்றப்படுத்தலாம். இயேசுவை குற்றப்படுத்த ஒரு கூட்டமா இருந்தாங்க. அவர் என்ன பேசினாலும் சரி குறை சொல்லுகிற ஒரு கூட்டமும் அங்கே இருந்து தான் இருந்துச்சு. நல்ல புரிஞ்சுக்கணும். பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டமும் எல்லாம் அவங்கதான் எல்லாத்தையும் அலட்சியமா தெரியும். ஆண்டவர் எது சொன்னாலும் சரி, ஆண்டவர் பேசலாம் ஒரு கேள்வி அங்க இருக்கும், அவரை குற்றப்படுத்த ஒரு கேள்வி அங்க இருந்திருக்கும். அவருக்கு ஒரு முறுமுறுக்கிற கூட்டமும் அவருக்கு பின்னால் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கூட்டம் தான் சத்தியத்துக்கு அவரை பின்பற்றின கூட்டமாக இருந்தது. ஒரே ஒரு கூட்டம் சத்தியத்துக்கு அவரை பின்பற்ற, அவர் வாய்ந்த புறப்பட வார்த்தை கேட்கணும். அவருடைய வார்த்தை புறப்பட வார்த்தை சொல்லுது, கேட்டவர்கள் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். எல்லாரும் கத்த சொல்லல, எல்லா
எல்லாரும் அவரை நம்பினா, எல்லாரும் அவரை விசுவாசி, எல்லாரும் அவரை பின்பற்ற சொல்லல. கேட்டவர்கள் அநேக கர்த்தரை பின்பற்றாங்க. ஏன்னா வசனத்துக்காக அவரை பின்தொடர கூட்டம் தான் அவரை விசுவாசத்தை அவரை ஏற்றுக்கொண்ட கூட்டமே பாருங்க. அதனால்தான் இயேசு அதை வச்சு சொன்னாரு, எல்லா உதவிகளால் என்ன துதிக்கலாம். அந்த ஒரு ஆராதனை எங்க வருது? உதட்டிலிருந்து வருது. ஆனா உள்ளத்துல எனக்கு எப்படா கூட்ட முடியும், எப்படா கூட்ட முடியும், அங்க போய் மறுபடுத்தலாமா, இங்க போய் மறுபடுத்தலாமா, எப்படா கூட்ட முடியும், பாவ செய்ய ஓடிடலாமா. ஒரு காலத்து எங்க வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. எப்ப கூட்ட முடியுமோ அடுத்த நிமிஷம் ஒயின் ஷாப்ல இருக்கும், பண்டைகள் டைமை பார்த்துட்டு இருக்கும். என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. நல்ல புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அதுதான். எப்போ 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 புரிந்து கொள்ள பிரியமானவர்களே, இயேசுதான் சொன்னாரு. அவள் அதான் சொன்னான், எனக்கு ஆராதனை, கர்த்தருக்கு புத்தியுள்ள ஆராதனை செலுத்தணுமா, முதல்ல உங்க சரீரத்தை ஒப்புக்கொடுங்க. உங்க சரீரத்தை ஆண்டவர்கள் ஒப்புக்கொடுங்க. உங்களை முற்றிலும் முதல்ல ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளும். அதற்கு பிற்பாடு கர்த்தர் ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை ஜீவன் இருக்கும். அந்த ஆராதனை பரிசுத்தம் இருக்கும். அந்த ஆராதனை கர்த்தர் வெளிப்படுவார். அதுவே நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதுவே நாம் கர்த்தர் செய்கிற ஒரு மகிமையான ஒரு மகத்துவம் உள்ள ஒரு ஆராதனை என்பதை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் அதையே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே தான் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அந்த பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் கர்த்தரை தரிசிக்கவும் முடியாது. அந்த பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் யோர்தானை தகர்க்கவும் முடியாது. அந்த பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் கர்த்தரை உண்மையாக நீங்கள் ஆராதிக்கவும் முடியாது. ஆண்டோடு மொத்தத்தில் பரிசுத்தம் தேவ சபையில் சேரவே முடியாது. அதனால நான் சொன்னேன், முதல்ல ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவம் முக்கியம், பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியம். அதுதான் சபையுடைய குணாதிசயம். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறவர்களாக இருந்தார். அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அதான் சொன்னாரு, உங்க நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிட்டார். ஒன்று பேர்ல கத்தெழுது உங்க நடக்கல் எல்லாவற்றிலும், நடக்க எல்லாவற்றும் பரிசுத்தம். வார்த்தையில பரிசுத்தம் இருக்கணும், தியானங்கள பரிசுத்தம் இருக்கணும், போக்கில் வரத்தில் பரிசுத்தம் இருக்கணும், நான் இருக்கிற இடம் இருக்கணும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால் நீங்களும் நாம் பரலோகத்தின் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்போம். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் வரும்போது நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அந்த பரிசுத்தம் இல்லாம நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, நீங்க ஆவியின் அபிஷேகம் பெற்றாலும் சரி, நீங்க வரங்களை பெற்றாலும் சரி, அக்கினியா உங்க மேல இருந்து இறங்கினாலும் சரி, நீங்க திருவிழா எடுத்தாலும் சரி, ஒரு தடவை பள்ளத்துக்கு போக முடியாது. மனாந்தரத்தை அடைத்து போடுவார். புறப்பட்டு போன 2 பேர் பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க. யாரெல்லாம்? காலையும் அந்த 2 பேர் தான் காணாமல் போக இந்த உடன்படிக்கை சரியா காத்து கொண்டாங்க. உடன்படிக்கை காத்து கொண்டாங்க. மேக ஸ்தம்பத்தை ஞானஸ்தானத்தை காத்து கொண்டாங்க. திருத்தத்தில் அவங்க பரிசுத்தமா இருந்தாங்க. வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்த எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு அதை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவர்களால் மட்டும்தான் காணாமலே போக முடிஞ்சு தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட வேற எவனும் உள்ள நினைச்சல போக முடியாது. ஏன்? மோசே கூட உள்ள நினைச்ச முடியல. ஏன்? கோவப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் மீறிட்டான். கர்த்தர் சொன்ன நீ உள்ள வர மாட்டான்னு சொன்னார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான மோசைக்கு அந்த நிலைமைன்னா நம்ம நிலைமை என்னன்னு யோசிப்பாங்க நிறைய. அப்படிப்பட்ட மோசை கட்ட உள்ள அனுமதிக்கிற அப்படி நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வாழ வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் பிரியமானவர்களே, நமக்காக ரத்தம் வாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே கல்வார் ரத்தத்தினாலே நீங்கள் அந்த பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளும் போது, அந்த ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் போது நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த பிரியமானவர்களே, பரம காணானுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த வாக்கியத்தை நீங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான ஜீவபலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருடைய சமத்தை அர்ப்பணித்துக்கிறது சொல்லுவோம். கர்த்தர் நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.